ஹாய் மக்களே! ஹாய் மக்களே! ஹாய் மக்களே! இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த மாரி பேக்கிரவுண்டுல ஹாய் மக்களேன்னு செஞ்சது பார்த்துருப்பீங்க. இந்த எடிட்டிங் பண்றது ரொம்ப ஈஸி தான். அதுவும் நம்ம யூடியூப் பிகினரா உள்ளவங்களுக்காகவே இந்த எடிட்டிங் பண்றது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த யூடியூப்ல இருந்து நெறைய விஷயங்களு நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு யூடியூப் சேனலுக்கு கன்டென்ட் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி இந்த எடிட்டிங்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு வீடியோ ஆரம்பிக்கும்போது, இந்த மாரி, "ஹாய் மக்களே, வணக்கம்." இப்படி நம்ம ஒரு இன்ட்ரோ குடுத்து ஒரு வீடியோ ஆரம்பிக்கும்போது, அந்த வீடியோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். நம்மளோட சேனலு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த எடிட்டிங் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால இந்த வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணணும்? அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிலிமோர ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இம்பேக்ட்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அத கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபைல எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோடுல தான் வச்சிருந்தேன். அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த சைட்ல வந்துரும். பின்ன அத எடுத்து நான் ட்ராப் பண்ணி கீழ கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததும் எனக்கு எந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் நான் வேணுமோ ஃபர்ஸ்ட்டு அத நான் கட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த போர்ஷன் தேவையில்ல. ஸோ அத நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிருவேன். அடுத்தது ஹாய் மக்களே இந்த 2 லைன் தான் தேவை. அப்போ அது வர வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற போர்ஷனையும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது, எனக்கு அதுல வெறும் ஹாய் மக்களே மட்டும் தான் எனக்கு வரும். 2வது அதுல ஒரு டூப்ளிகேட் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நமக்கு 2 ஒரே ட்ராக்ல இருந்து 2 ஐட்டம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இத என்ன பண்ண போறோம்? நம்ம ஏஐ டூல்ஸ வச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட்ட மட்டும் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு ஸ்மார்ட் கட்அவுட்ல போயிட்டு இந்த இதுல போயிருங்க. இதுல போயிட்டு நீங்க ஜஸ்ட் மார்க் பண்ணுங்க. சப்ஜெக்ட்ட மட்டும். மார்க் பண்ணிட்டு, அது பக்கத்துல இருக்கு பாருங்க. கிளிக் டூ ஸ்டார்ட். அது நீங்க குடுத்ததும், அதுவே உங்கள ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் பண்ணி இத மட்டும் உங்களுக்கு சேவ் பண்ணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும், கீழ பார்த்தீங்கன்னா, சேவ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்ததும் உங்களுக்கு பழைய இடத்திலேயே நிக்கும். இப்ப நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிட்டு சப்ஜெக்ட் மட்டும் வந்திருக்கு. அவ்வளோதான். ஒரு இது நீங்க முடிச்சுட்டீங்க. அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னா, லெட்டர்ல இத ஒண்ணு எடுத்து சைடுல வைங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, இப்ப நான் ஹாய் மக்களேன்னு சொன்னதுனால, நான் ஹாய்ன்னு ஃபர்ஸ்ட் அடிக்க போறேன். அது பேசிக்ல போயிருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்துக்கோங்க. இதுல பேசிக்ன்னு இருக்கு. அதுல போயிட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு அத ரிமூவ் பண்ணிட்டு நான் வெறும் ஹாய்ன்னு அடிக்கிறேன். பின்ன அதுக்கு அத கொஞ்சம் நான் சைஸ் ஆக்கிட்டு, அதில கொஞ்சம் டார்க் குடுத்துட்டு, ஃபாண்ட்ல போயிட்டு என்னோட ஃபேவரைட் இது நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அதையும் கீழ கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு, உங்களுக்கு புடித்த கலர நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வயலட் வேண்டாம். ப்ளூ கொஞ்சம் நல்லாருக்கும். ப்ளூ குடுத்துட்டேன். அவ்வளோதான் மக்களே. ஒரு போர்ஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதே இதுதான் நான் காப்பி பண்ணி, மறுபடியும் அடுத்த இதுல டைம் லைன கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு காப்பி பண்ணத நான் பேஸ்ட் பண்றேன். அத எடுத்து அதுக்கு மேல உள்ள லேயர்ல வச்சுட்டு, நமக்கு ஆல்ரெடி ஹாய்ன்னு இருக்கும். அந்த ஹாய கொஞ்சம் மேல எடுத்துட்டு, அத டிலீட் பண்ணிட்டு, நீங்க நான் மக்களேன்னு சொன்னதுனால, நான் மக்களேன்னு டைப் பண்ணி வச்சிருக்கேன். அத ஸ்கேல கொஞ்சம் சிறுசாக்கிடுதேன். எனக்கு இந்த சைஸ் போதும். இதையும் கரெக்ட்டா நான் அதுக்கு மேல வச்சுட்டு, அதே ப்ளூ கலர் தான். மஞ்ச கலர் மாத்திருக்கேன். அடுத்தது அத கொஞ்சம் மூவ் பண்ணிருங்க. லாஸ்ட்ல இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 லெட்டர் வர்றது மாரி வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, கீ ஃப்ரேம் பண்ணணும். இங்க காட்டுறேன் பாருங்க. டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கும். அதுல கீ ஃப்ரேம் குடுத்துட்டு, அதுல ஒரு பாயிண்ட்ட கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு கீல கிளிக் பண்ணிட்டு, கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு, இந்த ஹாய மக்களே கொஞ்சம் இப்படியே மாத்துங்க. ஹாய இப்படியே கொஞ்சம் மாத்திருங்க. அவ்வளோதான் மக்களே. கீ ஃப்ரேம் ஒர்க் ஆயிட்டு. இப்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கருந்து இங்க வர்ற மாரி இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது 2ம் போகணும். அதே மாரி தாங்க. கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. 2 லெட்டர்ல 2 கிளிக்கு பண்ணிக்கோங்க. அதே இடத்துல இருக்க இப்ப நம்ம மூவ் பண்ண போறோம். கொஞ்சம்
டைம் லைனை மாற்றிட்டு இந்த ஹாயை அப்படியே பேக்கில் போக வைக்கிறோம். இதையும் அதே மாதிரி வைக்கிறோம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச இடத்துலேருந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது தேவையில்லாத இந்த 2 இதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா சப்ஜெக்ட்டுக்கு மேலே தான் அந்த 2 லெட்ரு வருது. பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? எனக்கு முன்னாடி தான் இந்த லெட்ரு இருக்குது. இனி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு லேயரில் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெட்ரு பின்னாடி இருக்கும், சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கும். ஸோ இதுதான் மக்களே, ரொம்ப சிம்பிளு. நீங்களும் உங்கள் வீடியோவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தடவை 3 தடவை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இது உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். சரிங்களா மக்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய் மக்களே.